வெல்கம் சுதா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். எனக்கு இந்த 2 டேஸ்க்கு முன்னாடி இது நான் பார்த்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதாவது குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்காதீங்க. அது ஃபீலிங்காக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம சோர்ஸ் இருக்கா, நம்ம குழந்த டெஸ்ட் பேபியாக இருந்தாலும் அந்த வே போனோம்னா அதெல்லாம் சாக்ரிஃபை பண்ணிட்டு வர்ற அளவுக்கு நம்மளுக்கு ஃபேமிலியெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்கா, குழந்த பெற்றுக்கிறதோட மட்டும் இல்லை, அதை காப்பாற்றுற வரையிலும், அதாவது அதுக்கு மேரேஜ் பண்ணுற வரையிலுமே நம்மளுக்கு சோர்ஸ் இருக்குதா, நம்மளுக்கு ஏஜ் இருக்குதா, ரெண்டாவது ஏஜ் இருக்குதா அப்படிங்கிறத இந்த ரெண்டையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு குழந்தைய நம்ம டெஸ்ட் பேபி மூலம் குழந்த பிறந்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம வேலைக்கு போனால் மட்டும்தான் லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற கண்டிஷன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலைக்கு போவேன், நம்ம என்னால் உடம்புல தெம்பு இருக்குது, நான் ரன் பண்ணிக்குவேன், பசங்களை என்னால் வளர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் எப்பவுமே நம்ம அப்படியே இருக்காது, சுச்சுவேஷன் எப்போ வேணாலும் மாறலாம். எல்லாத்துக்குமே அப்படி தான். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட போகிறது கிடையாது. நினைக்காததும் நடக்கும், நல்லதாகவும் நடக்கும், கெட்டதாகவும் நடக்கும். அது ரெண்டுமே நடக்கும். நெகட்டிவாக நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளை நம்பி ஒரு ஜீவன் இருக்குது, நம்ம ஒரு குழந்தையை பெற்று வச்சுருக்கிறோம், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். இதனால் அந்த ஃபீலிங் இருக்குங்க. ஏதாவது குழந்தைய பார்த்தோம்னா நம்மளுக்கு குழந்தை இல்லையே, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி விடலாம், அந்த மாதிரி பூ வச்சு விடலாம், அந்த மாதிரி ஷூ போட்டு விடலாம், அந்த மாதிரி பைக்கில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் உண்டான. அதாவது நாம் என்ன பண்ணுறோம்னா எப்பவுமே பாசிட்டிவான திங்கிங் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். எல்லாருக்குமே உண்டானது அதுதான். நெகட்டிவ் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. குழந்தையால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் குடும்பமே கொலாப்ஸ் ஆகிறது அப்படிங்கிறதும் இருக்குது. ஃபினான்சியல் ரீதியாக அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். எத்தனை ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத உள்ளே போய் பாருங்கள், அதையும் அனலைஸ் பண்ணுங்கள். பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் அனலைஸ் பண்ணிவிட்டு நெகட்டிவான விஷயத்தை அனலைஸ் பண்ணாத விட்டுறாதீங்க. குழந்தையால் பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ நம்மளால் முடியும் அப்படின்னா நம்ம அதை பெற்றுக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்குது. இதை நான் தப்பாவெல்லாம் சொல்லலைங்க, தயவு செஞ்சு தப்பாக சொல்கிறான்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. நம்ம சுச்சுவேஷன் மாறிடுச்சுன்னா இந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். இது நான் கண்கூடாக பார்த்தது, எனக்கு ஷேர் பண்ணலாம் போல் தோணுச்சு. ஓகே, ஓரளவுக்கு ரன் பண்ணிட்டு வர ஃபேமிலி, குழந்தை இருக்குது. ஸோ குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு வராங்க, அப்படியே ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு வராங்க. அப்படியே பெரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க லைஃபே. என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது. நினச்சி பார்த்தாவே பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளால் முடியும் அப்படின்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே, அதாவது அந்த லைஃபுக்குள்ளே போங்க. இல்லைன்னா அந்த ஃபீலிங்கை மனசில் மட்டும் வச்சுட்டு குழந்தைய பார்த்தா ஏக்கமாக இருக்குதா, மனசில் மட்டும் வச்சுக்கோங்க, வேறு வழி கிடையாது. நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஸ்மூத்தாக போகிறதுக்கு பாருங்கள், முடிஞ்ச வரையிலும். அதுதான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது தப்பாக இருந்தால் சாரி, நான் 2-3 டைம் சொல்லிவிட்டேன். தப்பாக இருந்தால் சாரி, மன்னிச்சுக்கோங்க. இது நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியாதுல்ல. உனக்கு இருக்குது அப்படி ஒரு கொஸ்டின் வரும், இருக்குது நீங்களும் அப்படி தான் சொல்லுவீங்க, இல்லாதவங்க நிலைமையை நினச்சி பாருங்கள் அப்படிங்கிறத நானும் சொல்லுவேன், அவங்களும் சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் சொல்லத்தான் செய்வாங்க. இருக்கிறவங்களுக்கு அது அருமை தெரியாது, இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் அப்படிம்பாங்க. அது உண்மை தானுங்க. இருக்கிறவங்களுக்கு அந்த அருமை தெரியாது, இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியாது, உண்மை தான். ஆனால் அதுக்குள்ளே அந்த லைஃபுக்குள்ளே போய் பாருங்கள். அவங்க வெளி உலகத்துக்கு தான் அழகாக இருப்பாங்க. அதாவது அழகாக மீன்ஸ் லைஃப் ஸ்மூத்தாக போகுது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. உள்ளே போய் பாருங்கள் எத்தனை பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே ஒரு பிரச்சனை, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மட்டும்தான். அது பிறந்ததுக்கப்புறம் லைஃபே பெரட்டி போட்ட மாதிரி ஆயிருங்க. நாம் ஓட முடியணும், அதுகளுக்கு சோர்ஸ் ஏதோ ஒன்று பண்ணி வைக்கணும், நம்ம ரன் பண்ணுற அளவுக்கு ஏஜ் இருக்கணும், ப்ளஸ் அதுக்கு கரெக்டாக வந்துடணும். நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்து வளர்த்துனாலும் அது இருக்கிற சர்க்குலேஷன் சொசைட்டி அந்த மாதிரி சொசைட்டி. ஸோ அது பார்த்து பழகிறதுக்கு தான் முடிஞ்ச வரையிலும் அது பார்க்க. நெக்ஸ்ட்டு நம்ம இது வேண்டாந்தாங்க, நம்ம ஃபேமிலிக்கு இது போதுந்தாங்க, நம்மகிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா ஓகே கேட்டுக்கும். ஒரு சில குழந்தைகள் கொஞ்சம் ஏஜாக ஒரு பொருள் ஒரு பொண்ணோ பையனோ காஸ்ட்லியாக வச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு அது வேணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் அது நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த குழந்தைய சூப்பராக வச்சுருக்கேன், ஹாப்பியாக வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். நம்ம வச்சுருப்போம், நம்ம குழந்தையில எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றுருக்குறோம், அதை வச்சுருக்க அது இருக்குமா, நம்ம ரத்தம் இல்லை, அது உண்மை தான். என்ன
எனக்கு தோணுச்சு, இதை நான் ஷேர் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கு தாங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். போதாதுக்கு வீடு க்ளீன் பண்ணுற அன்றைக்கி தான் நானும் பார்த்துட்டேன். நானும் செக் பண்ண வரையில் அப்படியே தான். வேலை ஜாஸ்தியாக இருக்கிற அன்றைக்கி தான் எக்ஸ்ட்ரா வேலையும் ஆட் ஆகிக்கும். வெங்காயமெல்லாம் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி எல்லாம் புடச்சி க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்ருந்தேங்க. எல்லா வேலையும் முடித்தாவே நம்ம டீ சாப்பிட்டா தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். டீயை சாப்பிட்லான்னு போட்டு முறுக்கு எடுத்துகிட்டு சோபா மேலே வச்சுட்டு நான் உள்ளே ஏதாவது சின்ன வேலை இருந்தது அதை முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு உள்ளே போனேன். எங்கள் கூப்பர் பாருங்கள், அந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு பிரியம், ஆசை. அந்த முறுக்கு போய் எடுக்கலைங்க. உண்மையாலுமே அவங்ககிட்ட ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். அந்த முறுக்கு அவன் போய் எடுக்கலை, வேணும்னு சொல்லி அது பக்கத்தில் தான் போய் படுத்துருந்தார். அது வாயில் ஓட வைக்கலாம். அப்புறம் எங்கிட்ட ஃபைட் பண்ணி வாங்கி தான் சாப்பிட்டேன். அதுதான் உண்மை. அது அப்படி இருந்தால் தான் குழந்தைகளாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கணும். எனக்கு வேணும்னு அடம்பிடிச்சி வாங்கினா கூட பரவாயில்ல, வேணுங்கிறதுக்காக அவங்களா போய் எடுத்துக்கிட்டால் தப்பான ரூட்டில் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பயம் இருக்குதுல்ல. இப்போத்த லைஃப் ஸ்டைல் அப்படி தான் போகுதுங்க. உண்மையை சொல்லணும்னா வேணும் அப்படின்னா குழந்தைங்க வேணும், அவ்வளோதான். அது எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி வேணும்னா வேணும். பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி வேணும்னு கேட்டால் அப்போவே வாங்கி கொடுத்துட்றோம். குழந்தை அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரையிலும் அதை அவாய்ட் பண்ணால் பரவாயில்லன்னு தோணுது. சரி, குருவிக்கும் பார்த்திங்கன்னா தினையெல்லாம் தீர்ந்து 2-3 நாள் ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருந்தால் பக்கத்தில் தான் அதனுடைய ஸ்நாக்ஸ் இருக்குது, கூப்பரோட ஸ்நாக்ஸு ஒன்று. அங்கே பக்கத்தில் அந்த ஏரியா பக்கம் போயிட்டாவே அவனுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தார். ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுப்பாங்களான்னு. ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஆனார். சரி, மேட்லேருந்து எல்லாமே துவைச்சி போட்டாச்சு. சரி, அரிசியும் நாம் அந்த அன்னைக்கு தான் எல்லா வேலையும் செய்யணும். அரிசியும் ஊற வச்சு ஆட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு அந்த மூடி வச்சுருந்தேங்க. அரிசி கழிஞ்சிட்டு மூடி வச்சுருந்தேன். அதை எடுத்துக்கிட்டு என்னம்மா ஆட்டம் பாருங்களேன், அங்கேயும் எங்கேயும் எடுத்துக்கிட்டு ஓட்டமாக இருந்துச்சு. சரி, கொண்டு வாடா. அதை திட்டுறக்கெல்லாம் தோணலைங்க, அடிக்கிறக்கெல்லாம் தோணலை. அவன் கிட்ட அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு வரமாட்டேன்ட்டாரு. கொஞ்சருக்கு தான் கூப்பிட்டேன், அடிச்சிருவாங்க, இதை தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரமாட்டேன்ட்டேன். அப்புறம் கொஞ்சங்காட்டி அப்புறம் அவனே என் பக்கத்தில் தூக்கிட்டு வச்சுட்டு படுத்துட்ருக்கான் பாருங்களேன். எதுக்காக இந்த விஷயம் ஷேர் பண்ணணுன்னா, குழந்தை விஷயம். நாங்கள் டியூஷன் போகிறோம்ல, டியூஷனில் நிறையா பசங்களை பார்க்குறோம். எல்லா கேட்டகரியில் இருக்கிற பசங்களும் வர்றாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட். அது எல்லாருமே உண்டானதான். நான் வேறு மைண்ட் செட், நீங்கள் வேறு மைண்ட் செட்டு தான். ஆனால் குழந்தைகள் எல்லாமே 7th 8th வந்துட்டாவே ஹார்மோன் சேஞ்ச் ஆகுதா, அதனுடைய மைண்ட் செட்டே வேறு மாதிரி போகுதுங்க. சின்ன குழந்தையிலிருந்து பார்த்துட்ருக்கிற பசங்க நாங்கள். எங்கள் எடுத்த டியூஷன் வந்துட்டுருக்குறாங்க. இப்போ திடீர்னு 8th 9th வரங்காட்டி ஒரு மாதிரி பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளை பார்க்குறதே ஒரு மாதிரி இருக்குது.